அனைவருக்குமே வணக்கம். ஆ குடும்பம் அது எப்படி வந்துச்சு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பொதுவா வந்து வரலாற்றுல வந்து முற்பட்ட காலத்துல குடும்பம்ன்ற ஒரு அமைப்பே கிடையாது. மனிதர்கள் வந்து தோன்றிய காலத்துல இருந்தே அவங்க வந்து ஒரு நாடோடி குழுவா தான் வந்து இருந்திருக்காங்க. நாடோடி அப்படின்னா வந்து அவங்க அவங்களுடைய தொழில் அடிப்படையில வந்து பல்வேறு விதமா இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய உணவு வகைகள் வந்து ஒரு ஒரு உணவு வகைகள் வந்து ஒத்துப்போகும். ஆனா அந்த காலகட்டத்தில வந்து மனிதர்கள் நாடோடியா போயி கிடைக்கக்கூடிய பழங்கள், கிடைக்கக்கூடிய பூக்கள், கிழங்குகள் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுருக்காங்க. அவங்க நிலையா வந்து ஒரு இடத்துல வந்து கிடையாது. அதேபோல இடி மின்னலுக்கு வந்து அவங்க வந்து பயந்துருக்காங்க. இடி மின்னல வந்துக்கிட்டு சில பேர் பயந்துருக்காங்க. சில பேர் வந்து அத கடவுளுடைய அறிகுறியாவும் பார்த்துருக்காங்க. அப்படி வந்து இடி, மின்னல், மழைக்கு பயந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, குகைகளுக்குள்ள வந்து வாழ்ந்திருக்காங்க. அப்ப குகைக்குள்ள வாழும்பொழுது அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாமே அப்புறப்படுத்தி, அவங்க வந்து அந்த குகைகளுக்குள்ளேயே ஒரு வாழ்வாதாரமா ஒரு இணைஞ்சு இருந்திருக்கிறாங்க. அப்படி குகைகள் வந்து வாழ்ந்தவங்க, அ ஒரு நிலையான ஒரு இடத்த அமைக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்த வழிவகுக்குறாங்க. அப்படி நிலையான திட்டத்த வழிவகுக்கும்போது, அவங்க வந்து விவசாயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அந்த விவசாயத்திற்கு ஏற்ற இடம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, ஆற்றுச் சமவெளிகள்ல தான் வந்து அந்த விவசாயத்திற்கு ஏற்ற இடங்கள் வந்து அங்க இருக்கும். அதனால அந்த விவசாய நீர்ப்பாசனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு குடியிருப்புகள வந்து அங்க செயல்படுத்துறாங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு தேவையான நீர், அதேபோல விவசாயத்திற்கு தேவையான வந்து நீர் எல்லாமே வந்து அந்த ஆற்றுச் சமவெளில கிடைப்பதனால், அங்க வாழ்வாதாரங்கள் வந்து செழித்து வளரக்கூடிய ஒரு சூழலா வந்து வருகிறது. சரிங்களா? பிற்காலத்தில வந்து பார்த்தோம்னாக்கா, இந்த குடும்ப அமைப்பு, அதாவது ஒவ்வொரு குழுவா வந்து என்ன ஆகுதுனாக்கா, ஒரு ஒரு குடும்பமா மாறுறாங்க. ஒரு ஒரு குடும்பம் வந்துக்கிட்டு என்ன ஆகுதுனாக்கா, ஒரு பெரிய வந்து ஒரு கிராமமா மாறுது. ஒவ்வொரு கிராமங்கள் வந்து என்ன ஆகுதுனாக்கா, அ நாடா ஒரு கூற்றம், அதுக்கப்புறம் நாடா வந்து மாறுது. சரிங்களா? இப்படித்தான் வந்துக்கிட்டு ஒரு இப்ப இருக்கக்கூடிய ஒரு குடும்ப அமைப்பு வந்துக்கிட்டு மருவி மருவி வந்திருக்குது. சரிங்களா? அந்த காலகட்டத்துலலாம் வந்து பார்த்தோன்னாக்கா, இந்த ஜாதி அமைப்புகள் எதுவுமே கிடையாது. மனிதர்களாக வாழ்ந்திருக்காங்க. திறந்த வெளி ஆடை அணிகலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மர இலைகள், பட்டைகள் இதைத்தான் வந்து அவங்க வந்து வச்சு வாழ்ந்திருக்காங்க. அ நாகரீகம் கொஞ்சம் அடையும் பொழுது என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, வேட்டையாடி அந்த விலங்குகளுடைய தோல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அத உரிச்சு, இப்ப ஆடுனா ஆடு தோல உரிச்சு, அதேபோல குதிரை வேட்டையாடுறாங்கன்னா, குதிரை தோல உரிச்சு, அந்த குளிருக்கு ஏதுவா வந்து தன்னுடைய ஆடைய வந்து இது பண்ணியிருக்காங்க. அதேபோல வந்து அ விவசாயம் செஞ்சுக்கிறாங்க. ஆடைகள் சம்மந்தமா இருக்கக்கூடிய அந்த பருத்தி விவசாயம்லாம் செஞ்சு, அதில வரக்கூடிய நூல், அதேபோல பட்டுப்புழு இதெல்லாம் வந்து ஆடை இதெல்லாம் வந்து மரத்தழைகள்ல இருந்துகிட்டு விலங்குகள் தோல் வருது. விலங்குகள் தோலுக்கு அப்புறம் வந்துகிட்டு அந்த பணப்பயிர்கள் வருது. பணப்பயிர்கள்லேருந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாகரீகமா வராங்க. நாகரிக அமைப்பு எப்படி வருதானாக்கா, ஒரு இப்ப இருந்த குடியிருப்புகள் குடியிருப்புகளை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய நகரமயமாக்கல் வந்துக்கிட்டு அப்போ வந்து இருந்திருக்குது. பல பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து மக்கள் வந்து இப்ப என்ன வசதி வாய்ப்புகளோட வந்து இப்பலாம் நம்ம பிரமிச்சு பார்க்குறோமோ, அத பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே மக்கள் வந்து அந்த வாழ்க்கைய வந்து வாழ்ந்திருக்காங்க. ஒரு சிவிலிஸ்ட்டா வந்து அ மாறி இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இப்ப இருக்கக்கூடிய பாத்ரூம் சிஸ்டம் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய அ க இது அதாவது வேஸ்டேஜ் நல்ல நீர் வந்து உள்ள வராத வர வர மாதிரியும், கெட்ட நீர் வந்து வெளிய போற மாரியும், பாதாள சாக்கடைகள் சிஸ்டம் வந்து அமைச்சிருக்காங்க. அதேபோல ஒரு பெருங்குளம் அமைச்சிருக்காங்க. அந்த பெருங்குளத்தில வந்து பார்த்தோம்னாக்கா, சடங்குகள், சம்பிரதாயத்துக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. அதேபோல வந்து விவசாயத்திற்கு வந்து கிடைத்த சாகுபடிகளெல்லாம் வந்து பிரித்து ஒரு சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு கிடங்குகள்லாம் வந்து அமைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அப்படித்தான் வந்துக்கிட்டு மனிதனுடைய நாகரீகங்கள் வந்து ஒவ்வொரு பரிணாமமா வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குது.